எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம். எஸ்ரா 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்ரா had devoted himself to the study and observance of the law of the Lord and to teaching its decrees and laws in Israel. Ezra had committed himself, devoted and committed himself. தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார். இங்கு எஸ்ராவினுடைய வாழ்க்கையில அவரை குறித்து சொல்லுகிற காரியம், அந்த மனிதன் கர்த்தருடைய வேதத்தை ஆராய அதின்படி செய்ய அதை உபதேசிக்க தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே தன்னை அர்ப்பணித்திருந்தார். ஒரு தமிழ் வேதாகமத்திலே மிக அழகாக இருக்கிறது. அதை செய்வதற்கு, இந்த 3 காரியங்கள் செய்வதற்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி இருந்தார் என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை அல்லது தேவனுடைய வார்த்தையை இந்த வேதத்திற்கு, இப்படிப்பட்ட வேதத்திற்கு நேரான இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணம் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நேரான ஒரு அர்ப்பணம், அதை ஆராய, அதை செய்ய, அதை உபதேசிப்பதற்கு போன்ற இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக வேண்டும். அதுதான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிற காரியம். எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தது போல நாமும் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துவோம், அர்ப்பணிப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு நேரான அல்லது நம்முடைய கரங்களில் உள்ள இந்த கர்த்தருடைய வேதத்திற்கு நேரான ஒரு அர்ப்பணம் நமக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்திற்கு நேரான ஒரு அர்ப்பணம், கமிட்மெண்ட், டிவோஷன் நமக்கு தேவை. மறுபடியும் நான் அதை சொல்றேன். கர்த்தருடைய வேதத்திற்கு நேரான ஒரு அர்ப்பணம். ஏன் கர்த்தருடைய வேதத்திற்கான ஒரு அர்ப்பணம் தேவை நம்மில் பெருகட்டும் என்கிறேன் என்றால், நான் ஏற்கனவே கடந்த நாட்களில் சொன்னது போல மறுபடியும் சொல்றேன். கடைசி நாட்களில் வரப்போகிற கொடிதான காலங்களில், கடைசி நாட்களில் வரப்போகிற கொடிதான காலங்களில் சபையில் உள்ள ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று வேதம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறது. வேதத்திற்கு நேரான அர்ப்பணம் ஏன் பெருக வேண்டும்? வேதத்திற்கு நேரான இப்படிப்பட்ட எஸ்ராவின் அர்ப்பணத்தை போல ஏன் நம்முடைய வாழ்க்கையில அர்ப்பணம் பெருகணும் அப்படின்னா, கடைசி நாட்கள்ல கொடிய காலங்கள் வரப்போகிறது. அப்படிப்பட்ட அந்த கடைசி நாட்களின் அந்த காலங்கள்ல குறிப்பா சபையில் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களா என்று இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், நான் சொல்றத நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வேதத்தின் தெளிவான போதனைகளுக்கு எதிரான சுவாபமுடையவர்களா இருப்பார்கள். நான் மறுபடியும் சொல்றேன். ஏன் ஆண்டவருடைய வசனத்துக்கு நேரான இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு நம்மள பெருகணும் அப்படின்னா, நம்ம வாழ்றது கடைசி நாட்கள், கொடிய காலங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்துல சபைக்குள் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்படின்னா, கர்த்தருடைய வேதம் போதிக்கிற தெளிவான போதனைகளுக்கு எதிரான சுவாபத்தை உடையவர்களா இருப்பார்கள், குணாதிசயத்தை உடையவர்களா இருப்பார்கள். கேரக்டர் opposed to the clear teaching of God's word. வேதத்திற்கு எதிரான, வேதம் போதிக்கிற போதனைகளுக்கு எதிரான சுவாபத்தை உடைய ஜனக்கூட்டங்களால் சபை நிரம்பி இருக்கும். இவர்கள் யார்? வேதத்துக்கு எதிரானவர்களா? இல்லை. அவர்கள் வேதத்தை கரத்தில் தான் வைத்திருப்பார்கள். சபைக்கு செல்லாதவர்களா? இல்லை, சபைக்குத்தான் செல்வார்கள், சபைக்கு உள்ளே தான் இருப்பார்கள். கிறிஸ்துவுக்கு எதிரானவர்களா? கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு எதிரானவர்களா? இல்லை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிந்து கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களாக தான் இருப்பார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை, அவருடைய சுவாபம் தேவனுடைய வார்த்தை போதிக்கிற
அந்த போதனைக்கு எதிர்மறையான சுவாபத்தை உடையவர்களாய் இருப்பார்கள். அதைத்தான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்கள்ல நம்ம கடந்த வாரத்துல வாசிச்சோம். அன்பு இருக்காது, சுவாப அன்பு இருக்காது, நன்றி இருக்காது, இணங்க மாட்டாங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இன்னும் நிறைய சுகபோக பிரியராய், தற்பிரியராய், பணப்பிரியராய், தேவ பிரியராய் இல்லாமல் தேவ பக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை மறுதளிக்கிற ஒரு கூட்டமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட கேடான, நான் சொல்றேன் இந்த வார்த்தை, இப்படிப்பட்ட கேடான நிலைமைக்கு நீங்களும் நானும் தப்பு வைக்கப்பட வேண்டுமே ஆனால், எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவர்களாக மாறி சேரினவர்களாக மாற வேண்டுமே ஆனால், வேதத்திற்கு நேரான எஸ்ராவை போன்ற ஒரு அர்ப்பணம் நம்முடைய வாழ்க்கையில பெருக வேண்டும். ஹல்லேலூயா. இதுல மேஜிக்லாம் ஆண்டவர் பண்ண மாட்டாரு, அற்புதம் செய்யணும் அதை செய்யணும்லாம் ஆண்டவர் செய்யவே மாட்டார். நம்முடைய பிரயாசம் இருக்கணும். மறுபடியும் சொல்றேன், கேடான அப்படின்னு ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னா, அதே அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரம் பேட் டு வர்ஸ், அதிக கேடுள்ளவர்களாய் மாறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்கள்ல பெட்டரா நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஆண்டவருக்குன்னு ரெம்னன்ட் ஒரு கூட்டம் இருக்கும், மீதியான ஜனங்கள் இருக்கும். ஆனா அதிகபட்சம் ஃப்ரம் பேட் டு வர்ஸ், ஃப்ரம் வர்ஸ் டு வர்ஸ், அதிக கேடா மாறுகிற நிலைமை பெருகும் அப்படிங்கிறது அதே அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் சொல்றேன், இப்படிப்பட்ட கேடான ஒரு நிலைமை சபைக்கு காத்திருக்கிறது, ஆபத்து காத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஆபத்துக்கு நீங்களும் நானும், இப்படிப்பட்ட கேட்டிற்கு நாம தப்பி தேவனுக்குள்ள தேறினவர்களாய், எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டுமானால், வேதத்திற்கு நேரான இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணம் நமக்கு தேவை. எஸ்ராவின் அர்ப்பணம் என்று சொல்லுவேன். அவர் என்ன செய்தார்? வேதத்தை ஆராய்ந்து படித்தார், படித்தவைகளை அபியாசப்படுத்தினார், கீழ்ப்படிந்தார், அதன்படி வாழ்ந்தார். மாறாக அதோடு கூட அதை மற்றவர்களுக்கு உபதேசித்தார், பறைசாற்றினார். அவர் செய்த காரியம் என்னது? வேதத்தை ஆராய்ந்து படித்தார், படித்தவைகளை அபியாசப்படுத்தினார், அதை மற்றவர்களுக்கு பறைசாற்றினார். இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பே அலங்கோலத்திற்கு நம்மை விலக்கி காக்கும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். தேவ பக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள், அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். கடைசி நாட்கள்ல கொடிய காலத்தின் அவலம், தேவ பக்தியின் வேஷம் மலிந்திருக்கும். அங்க ஜெபம் அதெல்லாம் தோற்றம் இருக்கும், தேவ பக்தியின் தோற்றம் இருக்கும். ஆனால் அங்கே பலன் இருக்காது, ஜீவியம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தப்புவிக்கப்பட்டு, நம்முடைய ஜீவியம் தேவ பக்தியின் வேஷத்துக்கு தப்புவிக்கப்பட்டு பக்தி விருத்தி உண்டாக வேண்டுமே ஆனால், தேவனுடைய அந்த கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை தேவை. ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? 2 தீமோத்தேயு 3:5 தப்புவிக்கப்படணும்னா அப்போஸ்தலர் 20:32 நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பக்தி விருத்தி உண்டாக்க வல்லமையுள்ள தேவனுடைய கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப தேவ பக்தியின் வேஷத்துக்கு தப்புவிக்கப்பட்டு நம்முடைய ஜீவியம் பக்தி விருத்தி அடைய வேண்டுமே ஆனால், இந்த கிருபையுள்ள வசனத்திற்கு ஒப்பு கொடுத்த ஒரு ஜீவியம் நம்மில் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த 3 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எஸ்ராவின் அர்ப்பணிப்பு. அவர் என்னெல்லாம் செய்தார்? கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்தார், அதன்படி செய்தார், அதை உபதேசித்தார். 3 காரியங்கள். எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாமா? சொல்லுங்க. ஆராய்ந்தார், ஆராய்ந்தார், அதன்படி செய்தார், அதை உபதேசித்தார். 3 காரியங்கள். இத ஃபாதர் வந்தப்ப சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. எஸ்ரா கற்றுக்கொண்டார், கடைபிடித்தார், 3வது கற்றுக் கொடுத்தார். ஞாபகம் இருக்கா? ஆமா, யாருக்கு ஞாபகம் இருக்கு? பரவாயில்ல. 3 காரியங்கள்.
கற்றுக்கொண்டார், கடைபிடித்தார், கற்றுக் கொடுத்தார். பக்கத்துலனாலும் எழுதி வச்சுக்கோங்க. ஃபாதர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மூன்றும் மிக மிக முக்கியம். இந்த வரிசையும் மிக மிக முக்கியம். கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் பின்பு கடைபிடிக்க வேண்டும், கடைபிடித்தவைகளை மற்றவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஸோ இந்த மூன்று காரியமும் தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய காரியம் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால முதல்ல நான் சொல்லுவேன், கற்றுக்கொள்ள உங்களை அர்ப்பணியுங்கள். ஒன்று, வேதத்தை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு 10வது வசனம் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கவும் இருக்கா, ஆராயவும் இருக்குதா? ஆராய, அதாவது ஆங்கிலத்துல ஸ்டடி அப்படின்னு இருக்கு. நிறைய வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு மொழிபெயர்ப்புலையும். ஸ்டடி, சீக், சர்ச், லேர்னிங். ஆர்சி மொழிபெயர்ப்பு மற்ற மொழிபெயர்ப்புகளில் அதை கற்றுக்கொள்வதற்கு அல்லது அதை கற்பதற்கு அப்படின்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதற்கு என்று இல்லை, மாறாக அதை கற்றுக்கொள்வதற்கு அல்லது ஆராய்வதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார். தன்னுடைய இருதயத்தை எஸ்ரா பக்குவப்படுத்தி இருந்தார். என கருமையானவர்களே, ஸோ இந்த காலை வேளையில் நான் சொல்றேன், வாசிப்பது தவறல்ல, கருத்தாய் வாசியுங்கள். ஏனோ தானோ என்று வாசிக்காதீங்க. ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கணும்னு வாசிக்காதீங்க. இன்னைக்கு வாசிக்கணுமே அப்படின்னு வாசிக்காதீங்க. அதை ஏனோ தானோன்னு ட்ரீட் பண்ணாதீங்க. அதை என்ன சொல்றான்டா, கருத்தாய் படியுங்கள். ஆமென். வாசிக்கிறது எதை வாசிக்கணும் அப்படின்னா, நியூஸ் பேப்பரை வாசிச்சுக்கோங்க, நியூஸ் பேப்பரை வாசிங்க, ஆனால் வேதத்தை படியுங்கள். நான் சொல்றது புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? படியுங்கள். அதை கற்றுக்கொள்ள பிரயாசம் எடுங்கள். வசனங்களினுடைய அர்த்தங்கள், இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு பிரயாசம் எடுங்கள். சரியா? அதுக்கு தான் என்ன செய்யுங்க, பைபிள் வாங்குங்க. தமிழ் வேதாகமும் ஆய்வு வேதாகமும் நிறைய இருக்குது, வாங்குங்க, வாங்கி படிங்க. ஆண்டன் அதெல்லாம் 1000 2000 இருக்கு. ட்ரெஸ் எடுக்கும்ல, தியாகம் பண்ணுங்க. ஒரு தடவை ட்ரெஸ் எடுக்காமல் போனால் ஒன்றும் குறையாதுல்ல. ட்ரெஸ் எடுக்கிறது நிப்பாட்டுங்க, கொஞ்சமாக அதை வச்சு சேவ் பண்ணி வாங்குங்க. என்னெல்லாமோ வாங்குறதுக்கு எதெல்லாமோ காசு எவ்வளவோ செலவு பண்ணுறோம். பைபிள்னா தான் நமக்கு அது இவ்வளவு காசு அப்படின்ட்டு வரும். தியாகம் பண்ணுங்க. அப்படி தியாகம் பண்ணி தானே அவங்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க, நேரத்தை செலவு பண்ணி தானே எழுதியிருக்கிறாங்க. வாங்குங்க, படிங்க. ஸோ வசனங்களினுடைய அர்த்தங்கள் தயவு செய்து பிரயாசம் எடுங்க. அல்லது சொல்லி கொடுக்கறது, நீங்கள் கேட்குற காரியங்கள் அதுலையாவது நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள் பக்கத்தில் வசனங்கள் பைபிளில். அப்படி கருத்தாய் இந்த வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு நேரம் செலவழியுங்கள், பிரயாசம் எடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாதிரி நமக்கு எல்லாம் ஒரு நல்ல மாதிரி. இயேசு 12 வயது பிள்ளைகள்லாம் இருக்கீங்கல்ல? ஆமாம், இயேசு 12 வயசுல என்ன செஞ்சாருன்னு கேட்டால் நம்ம பையங்கள்லாம் வித்தியாசமானதெல்லாம் சொல்லுவாங்க. யாரோ ஒன்று சொன்னாங்க முன்னாடி, 12 வயசுல என்ன செஞ்சாருன்னு, ஞாபகம் இல்லை. சரி, இயேசு 12 வயசுல என்ன செஞ்சார் தெரியுமா? வாசிங்க 2வது அதிகாரம். 12 வயசுல இயேசு என்ன செஞ்சார் அப்படின்னா, லூக்கா 2வது அதிகாரம் 46 47. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். 47. அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதாரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். 12 வயசு தான் இயேசுவுக்கு. அந்த வசனம் எங்க இருக்குன்னா 42வது வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அவருக்கு 12 வயதான போது போதும். அப்ப அந்த 12 வயசுல எருசலேம்ல பண்டிகைக்கு போயிருக்கும் போது நடந்த காரியம். அவர் என்ன செஞ்சார்னா, தேவாலயத்துல போதகர்கள் நடுவுல உட்கார்ந்து அவங்க பேசுறத கேட்கறதும் அவர்களை வினாவவும்
கண்டார்கள். அப்போ ஆலயத்துல உட்கார்ந்து பெரிய பெரிய ரபீஸ், அன்னைக்கு இருந்த குருமார்கள் அல்லது ஆசாரியர்களா இருக்கலாம், பரிசேயரா இருக்கலாம், வேதபாரகர்களா, அவங்க நடுவுல உட்கார்ந்து அவங்க பேசுறத கேட்டாரு, அவங்க கிட்ட கேள்வியும் கேட்டாரு. 47 அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். ஆமா, இயேசு சொன்ன பதில், அப்புறம் அவருக்கு இருந்த அந்த நாலேஜ், இதெல்லாம் பார்த்து அந்த குருமார்கள் அல்லது அந்த போதகர் என்ன செஞ்சாங்கன்னா பிரமித்தார்கள். எத்தனை வயசுல? இயேசுவுக்கு எத்தனை வயசு? 12 வயசு. இன்னைக்கு ஆமா, நம்ம நிலைமை என்னது? 12 வயசுல உட்கார்ந்து பேச வச்சோம்னா, ஆமா, பைபிளை தவிர எல்லாம் தெரியுது. ஆமா, எல்லாமே தெரியுது, அப்டேட்டடா இருக்காங்க. சிஜேபி தெரியுமா? நமக்கே தெரிய மாட்டேங்கி பாருங்க. சிஜேபி எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த சிஜேபி தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சாலும் கையை தூக்க மாட்டீங்க. சரி, சிஜேபின்னு ஒன்று வந்திருக்கு. நேற்று ஒரு ஆள் சொல்லுது, சிஜேபி பார்ட்டி வந்திருக்கு தெரியுமா அப்படின்னு. யாரு? போலீஸு. எல்லாம் தெரியுது. இன்னைக்கு 12 வயசுல உள்ள பிள்ளைகள், நம்ம பிள்ளைங்கள்ட்ட பேசணும்னா நம்ம எப்படி பிரமித்து போறோம்னா, இவனுக்கு எப்படா இதெல்லாம் தெரியுது, அப்படித்தான் பிரமிக்க வேண்டியிருக்கு. விளையாட்டை எடுத்தா சொல்றான், ஆமா, அரசியல் எடுத்தா இப்போ அதுவும் டிவிக்கே வந்த பிறகு எல்லாருமே எல்லாம் அரசியலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. சரி, அதையும் சொல்றாங்க. சரியா? அப்புறம் எந்த இதை எடுத்தாலும் நெட்டு சொல்லவே வேண்டாம், டெக்னாலஜி விஷயத்துல சொல்லவே வேண்டாம், அப்டேட்டடா இருக்கிறாங்க. எதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா எதுல இல்லை? ஆமா, பைபிள்ல தான் இல்லை. பைபிள்ல மத்தேயு எடு அப்படின்னா எதை எடுக்கிறாங்க? பழைய ஏற்பாட்டில் திருப்புறாங்க. நம்ம அதை பார்த்து தான் பிரமிக்க வேண்டி இருக்கு. ஆஹா, நம்ம பிள்ளைகளா? அப்படித்தான் நம்ம பிரமிக்க வேண்டி இருக்கு. இவ்வளவு நாள் சொல்றோமே, இவ்வளவு நாள் பண்றோமே. ஆனா இயேசு 12 வயசுலேயே, அன்னைக்கு பைபிள் கிடையாது, தோல் சுருள் தான். வீட்டில் பைபிள் வாசிக்க முடியாது, ஜபாலயத்தில் வாசிக்கிறத தான் கேட்கணும். உடனே சொல்லலாம் நீங்க இயேசு அப்படின்ட்டு. இல்லை, அவர் நம்மளை போல 100% மனுஷனா இருந்தார். 100% நம்மளை போல மாம்சத்தை உடையவராக இருந்தார். 100% தேவனாகவும் இருந்தார், 100% அவர் மாம்சத்தை உடையவராக இருந்தார். ஸோ அப்படி இருந்த நாட்கள்லேயே வசனத்தினால நிரம்பி இருந்தார். ஒன்று, அவர் கேட்டு இருக்கணும். ரெண்டாவது, அவருடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கணும். நம்ம நிறைய பேர் 12 வயசுல பைபிளை திறக்க தெரியலன்னு சிரிக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு வேதத்துக்கு அடுத்த காரியங்கள்ல என்ன பிரயாசம் எடுத்திருக்கிறோம். ஸோ இயேசுவினுடைய மாதிரி இதுதான். அவர் 12 வயசுலேயே உட்கார்ந்து வசனங்கள், காரியங்களை அவங்க கேட்ட விதம் ஆச்சரியப்படுத்தினது. 7வது அதிகாரம், யோவான் 7வது அதிகாரம் 15வது வசனம். யோவான் 7:15. அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். யோவான் எடுத்துட்டீங்களா? முன்னாடி நம்ம டீம் உட்கார்ந்துருக்கு. சரி, ஆமா, யோவான் 7:15. பழைய ஏற்பாட்டில் தேடக்கூடாது. சரி, யோவான் 7:15 என்ன இருக்குது? அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று. இவர் கல்லாதவராய் இருந்தும்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. என்ன அர்த்தம்னா, ஒரு பெரிய பெரிய ரபீஸ் கீழே, பவுல் கமாலியேலின் பாதத்தருகே கற்றுக்கொண்டவர். அப்படி இயேசு எந்த ஒரு ரபி மார்க்கு கீழே போய் அவர் படிக்கலை. அவர் படிக்கலைங்கிறது, வேதத்தை முறையா படிக்கலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் பேசின விதம் அவர்களை ஆச்சரியப்பட வைத்தது. ஆமென். ஸோ நான் சொல்றேன், உலக படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வேதத்தை படித்தீங்கன்னா படித்தவர்கள் மத்தியிலும் தேவன் உங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தரின் அறிவே அறிவு. அதுக்காக நான் படிப்பை குறைவா மதிப்பிடலை. படித்த எல்லா துறையிலையும் படித்தவர்கள் நமக்கு தேவை. இன்னைக்கு ஆண்டவர் கிருபையா ரீகனை பயன்படுத்துறாருல்ல. படிக்கலை, படித்தது பைபிள் காலேஜும் படிக்கலை,
இந்த வேதம்தான் இன்னைக்கு ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். இதே போல நம்மையும் பயன்படுத்துவார், உங்களையும் பயன்படுத்துவார். ஸோ வேத எழுத்துக்கள் அவர் படிக்கலை, கல்லாதவராக இருந்து வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார். ஸோ இயேசு தேவனுடைய வசனத்தினால நிறைந்தவராக இருந்தார். அவர் பேசின காரியங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இன்னைக்கு 12 வயசுல நமக்கு என்னெல்லாம் தெரியுது, ஆனால் வேதம் தான் தெரிய மாட்டேங்குது. குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன், அந்த அட்டவணை, புதிய ஏற்பாடு எந்தெந்த புஸ்தகம், பழைய ஏற்பாடு எந்தெந்த புஸ்தகங்கிறதையாவது உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. அவங்களா படிப்பாங்கன்னு நினைக்காதீங்க, சொல்லி கொடுங்க. ஆண்டவர் நம்முடைய ஜெனரேஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் இயேசுவை போல. ஸோ அப்போது இயேசுவினுடைய மாதிரி இப்படி இருந்தது. ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்தில் உள்ள பரிசேயரின் நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? அவங்களுடைய நிலைமை மத்தேயு 9வது அதிகாரம், மத்தேயு 9வது அதிகாரம் 13வது வசனத்துல இயேசு சொல்ற காரியத்தை பாருங்க. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதில் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்படியே மத்தேயு 12வது அதிகாரம், மத்தேயு 12:7வது வசனம் பாருங்க. மத்தேயு 12:7. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். அப்போ அன்னைக்கு இருந்த பரிசேயரை பார்த்து இயேசு என்ன சொன்னார்னா, உனக்கு இந்த வசனம் தெரியுமான்னு கேட்கல. ஆனா இயேசு என்ன சொல்றாரு, அந்த வசனத்தினுடைய கருத்து 13வது வசனம் பாருங்க, 9:13. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். அதே தான் 12வது அதிகாரத்திலும் அந்த வசனத்தின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த. அப்போ இவங்களுக்கெல்லாம் வசனம் தெரியும், ஆனால் வசனத்தினுடைய கருத்து என்னதுங்கிறது தெரியாததுனால குற்றமில்லாத காரியங்களையும் அவங்க குற்றப்படுத்தி கொண்டிருந்தாங்க. அதனால தான் நான் முதலையே சொன்னேன், வசனத்தை வெறுமனே வாசிக்காம வசனத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து படிப்பதற்கு பிரயாசம் எடுங்கள். அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள் கையில் வேதம் இருந்தது, ஆனால் வசனத்தின் கருத்தெல்லாம் தெரியாததுனால, ஏன் அன்னைக்கு இருந்த வேதபாரகர்கள் பிரதான ஆசாரியர்கள்லாம் வசனம் தெரிஞ்சாலும் அதனுடைய கருத்து என்னங்கிறத புரியாததுனால இயேசுவே அவங்க பார்க்க முடியாமல் போயிட்டாங்க, குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்தினாங்க. அதனால எந்த ஒரு வசனத்தை வாசித்தாலும் படித்தாலும் அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். அது உங்களுடைய ஆவி ஆத்மாவுக்கு மிகுந்த பலனாக இருக்கும். ஆமேன். ஸோ நான் வாழ்க்கையில் அனுபவிக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் வெறுமனே வாசிக்காதீங்க, அர்த்தத்தை புரிந்து படிப்பதற்கு வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், படியுங்கள். இதனுடைய இன்னொரு காரியம், இப்படி ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கருத்தாக படித்தோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. 2 தீமோத்தேயு 3:15. கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். புரியுதா இந்த வசனம்? இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை அறிந்து கொண்டதின் மூலம் உனக்கு ஒரு ஞானம் வந்துச்சு. என்ன ஞானம்னா, இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே ரட்சிப்பு உண்டு என்பதை அறிந்து கொண்டாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினால எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு ரட்சிப்பு உண்டு என்பதை அறிந்து கொள்ளணும்னா, அப்படிப்பட்ட ஞானம் நமக்குள்ள உண்டாகணும்னா இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை இப்பொழுதே வாசிக்க வேண்டும். ஆமென். படிக்க வேண்டும். ஸோ ரட்சிக்கப்படுவதற்கு இந்த வசனம்தான், இந்த வசனம்தான். அதுதான் நம்ம அப்பா, நம்முடைய போதகர், அவங்க இந்த பிரச்சனை நேரத்தில் இந்த வசனத்தை எடுத்து வாசித்த போது ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் பேசினார். ஆண்டவர் அவர்களுடைய பாவ வாழ்க்கையை மாற்றி ஒரு புது மனிதனாய் ஆண்டவர் அவர்களை மாற்றினார். அதனால் இந்த வசனத்தை நீங்களும் நானும்
கருத்தா வாசிச்சோம்னா இப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஸோ அதனால உங்களை அன்பா என்கரேஜ் பண்றேன், உங்களை உற்சாகப்படுத்துறேன். வசனத்தை வெறுமனே வாசிக்காதீங்க, வெறுமனே அதை வாசிக்க வேணுங்கிறது கடமைக்காக வாசிக்காதீங்க. ஒரு அதிகாரம் வாசிச்சாலும் அதை புரிந்து படிப்பதற்கு, அதை கற்றுக்கொள்வதற்கு பிரயாசம் எடுங்கள். ஒரு காரியத்தை நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. நம்முடைய எதிராளியாகிய சாத்தான் வாரத்துல ஓய்வே எடுக்காம, எப்படி ஆன்டன் தெரியும் அப்படின்னா தெரியும், சரி, அவன் வாரத்துல என்ன செய்ய மாட்டான், அவனுக்கு வீக்லி ஆஃப்லாம் கிடையாது, வார விடுமுறைலாம் கிடையாது. அவன் ஒர்க்கிங் ஹவர்ஸ் 168 மணி நேரம் நம்மை ஏமாற்றுவதற்காக, நம்மில் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக 168 மணி நேரம் அவன் செலவிடுறான். எதுக்கு தெரியுமா? நம்மளை ஏமாற்றி கிறிஸ்துவை விட்டு பிரிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையில குற்றத்தை கண்டுபிடிப்பதற்கு. வாரத்துல 168 மணி நேரம் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறான். 168 மணி நேரம் செலவிடுகிறான் நம்ம ஏமாற்றுவதற்கு. அவன் அதிகபட்சம் ஏமாற்றுவது வெளியில் உள்ள காரியங்களை வைத்துள்ள, வசனத்தை வைத்தே ஏமாற்றுகிறான். அப்போ அவன் ஒரு வாரத்துக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றான்? சொல்லுங்க சத்தமா, சொல்லுங்க, எவ்வளவு நேரம்? 168 மணி நேரம் செலவிடுறான். இப்படிப்பட்ட ஏமாத்துகிறதற்காக 168 மணி நேரம் செயல்படுற இவனுக்கு நீங்களும் நானும் தப்பு வைக்கப்படணும்னா இந்த வேதத்தோடு எவ்வளவு நேரம் செலவிடணும்? நான் சொல்றது புரியுதா? நம்ம எவ்வளவு நேரம் செலவிடுறோம்? ஒரு நாளைக்கு 10 நிமிஷம், ஜஸ்ட் 10 minute glance, 10 நிமிஷம் அப்படி வாசிச்சுட்டு புரியுதோ புரியல அப்படி மூடி வச்சுட்டு போயிடுறோம். தப்ப முடியுமா? அவனுடைய வஞ்சகத்துக்கு தப்ப முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். பாஸ்டர் ஜான் பைப்பர் சொன்ன காரியம் நான் சொல்றது. Satan devotes 168 hours a week trying to deceive you. Do you think you can maintain a renewed mind with a 10-minute glance at God's book once a day? சாத்தான் நம்மை ஏமாற்றுவதற்கு வாரத்திற்கு 168 மணி நேரம் செலவிடுகிறான். ஒரு நாளைக்கு ஒரு முறை, அதுவும் 10 நிமிடங்கள் மாத்திரம் தேவனுடைய வார்த்தையை பார்ப்பதால் நம்முடைய புதுப்பிக்கப்பட்ட மனதை பாதுகாக்க முடியும் என்று நினைக்கிறீர்களோ? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய எதிராளியாகிய பிசாசு 168 மணி நேரம் நம்மளை ஏமாற்றுவதற்கு ஓய்வில்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிற நாட்கள்ல இந்த வேதத்தை நம்ம வாசிப்பதற்கு வெறும் 10 நிமிஷம் மாத்திரம் செலவிட்டா நம்முடைய மறுரூபமாக்கப்பட்ட மனதை பாதுகாக்க முடியுமா? அவனுடைய வஞ்சகங்களுக்கு தப்பித்துக் கொள்ள முடியுமா? அப்போ அவன் அவ்வளவு நேரம் செலவிடுறான்னா நம்ம எவ்வளவு நேரம் அந்த தேவனுடைய வார்த்தையோடு செலவிடணும். அதனால வெறுமனே 10 நிமிடம் அப்படி வாசிக்கிறது இல்லை. இதை ஒரு அதிகாரம் வாசிச்சாலும் கருத்தாய் படிப்பதற்கு ஒப்பு கொடுங்கள். இந்த வசனத்தை கருத்தாய், அதனுடைய அர்த்தங்களை புரிந்து, வசனம் தெரிஞ்சு அது நல்லதுதான், ஆனா அதை கருத்தா படிங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸோ எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை ஆராய தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். 2வது அதுல வாசிக்கிறோம், அதின்படி செய்ய, அதற்கு கீழ்ப்படிய, அதின்படி வாழ. எதை வாசித்தாரோ அல்லது எதை கற்றுக்கொண்டாரோ அதை வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். இன்னைக்கு இந்த காலை வேளையில நான் கேட்கிற உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம், கேட்கிறோம், அதோடு கூட விட்டு விடாதபடி நாம் அதை அப்பியாசப்படுத்துகிறவர்களா இருக்கணும், அதற்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும், வார்த்தையின்படி செய்கிறவர்களாய் நாம காணப்படணும். இன்னைக்கு நிறைய கேட்கிறோம், கீழ்ப்படிதல் இருக்குதா? சார்ல்ஸ் ஸ்பர்ஜன்கிற தேவனுடைய மனிதர் சொன்ன வார்த்தை,
ஒரு அவுன்ஸ், அதாவது ஒரு டன் நம்ம கற்றுக்கொள்றத பார்க்கிலும் ஒரு அவுன்ஸ் நம்ம கீழ்ப்படுகிறது சிறந்தது அப்படிங்கிறார். ரொம்ப நம்ம கற்றுக்கொள்றத பார்க்கிலும் ஒரு சின்ன கீழ்ப்படிதல் மேலானது. an ounce of obedience is better than a ton of learning. ரொம்ப பெரிய அளவில் நான் கற்றுக்கொண்டேங்கிறத விட சின்ன அளவில் நான் கற்றுக்கொண்டதை அபியாசப்படுத்துவது சிறந்தது அப்படிங்கிறார். அதனால நான் வசனத்தை கேட்குறேன் அப்படிங்கிறதுலாம் நல்லது தான், நம்ம வசனத்தை கற்றுக்கொள்றது நல்லது தான். ஆனால் வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்துகிறவர்களாக இருக்கணும், கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, திருவசனத்தை கேட்கிறவர்கள் அல்லது வாசிக்கிறவர்களாக மாத்திரம் இருந்துட்டு அப்படியே இருந்தோம்னா நம்மையே நம்ம ஏமாத்திக்கிறோம். வாசிப்போம், யாக்கோபு 1:22. எல்லாரும் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்போ திருவசனத்தை கேட்கிறது, திருவசனத்தை வாசிக்கிறதாய் மாத்திரம் இல்லை, நம்ம என்ன செய்யணும்? அந்த வசனத்தின் கேட்ட வசனம், வாசிக்கிற வசனத்தின்படி செய்கிறவர்களா இருக்க வேண்டும், கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். ஸோ கருத்தா படியுங்க, படித்ததை வாழ்க்கையில அபியாசப்படுத்துங்க, கீழ்ப்படியுங்கள். எனக்கு அருமையானவர்களே, வெறுமனே கேட்டுட்டு, நான் தயவு செய்து நல்லா கவனிங்க, என்னை கவனிங்க, நான் மெதுவாக தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். வெறுமனே கேட்டுட்டு இந்த பிரசங்கத்தை பாராட்டுறது, நீங்கள் பேசுறது ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்குது, அதனால தான் வாரோம். என்னை விட மோட்டிவேஷனல் நல்லா பேசுவாங்க நிறைய, நீங்கள் யூடியூப்பில் போய் கேட்கலாம். சரியா? நாம் அப்படி ஒன்று நான் பேச்சாளர்லாம் கிடையாது. அது நல்லா இருந்தது, இது நல்லா இருந்ததுன்னு பாராட்டிட்டு போகிறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தலைன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் சொல்கிறேன், இங்கே வசனத்தை கேட்டுட்டு இதன்படி வாழலைன்னா you are wasting 2 hours. Every Sunday morning you are wasting 2 hours. இங்கே 2 மணி நேரம் உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க. 2 மணி நேரம் உங்கள் நேரத்தை வீணடிங்க. அதுக்கு நீங்கள் போய் வேலை செஞ்சால் சம்பாதிச்சிடலாம். நான் சொல்கிறது ரோமரில் உள்ள வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஏதோ பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. வந்து உட்காந்துட்டு இங்கே ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை வேண்டாம். ஸோ தயவு செய்து கேட்குற வசனத்தை அல்லது நீங்கள் வாசிக்கிற வசனத்தை கீழ்ப்படிவதற்கு அர்ப்பணியுங்கள். எனக்கு அந்த வசனம் தெரியும், இந்த வசனம் தெரியும், எல்லாம் நல்லது தான், வேண்டாம். பரலோகத்தில் யார் பெரியவனா இருப்பான்? மத்தேயு 5:19. ஆகையால், எல்லாரும் சத்தமா வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் இந்த கற்பனைகள் யார் பெரியவனா இருப்பா பரலோகத்துல? பிரசங்கிக்கிறவரா, கை கொண்டு பிரசங்கிக்கிறவரா? ஈஸி டு ப்ரீச், ஈஸியா மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடலாம். ஆனா பேசுகிற காரியத்தை கை கொண்டு போதிக்கிற மனுஷன்தான் பரலோக ராஜ்யத்தில் யாரா இருப்பாங்க? நான் சொல்றேன், கவனிக்கீங்களா? என்னை கவனிக்கீங்களா? இந்த சபையில் பெரியவன் ஆகணும், இல்லைன்னா இந்த சமுதாயத்தில் பெரியவன் ஆகணும்லாம் போட்டி போடாதீங்க. வாடா பரலோகத்தில் பார்ப்போம், அப்படி காலரை தூக்கி விட்டு சொல்லுங்க, வாங்க பரலோகத்தில் பார்ப்போம் யார் பெரியவர். அப்படி ஒரு போட்டி வரட்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், பரலோகத்துக்கு பார்ப்போம் யார் பெரியவன். அப்படிப்பட்ட ஒரு போட்டி வரட்டும். வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை. பெரிய வசனம் இல்லை, சின்ன வசனமாக இருந்தாலும் அதை கை கொண்டு போதிக்கிற ஒரு வாழ்க்கை. வசனத்தை அற்பமாக எண்ணாத வாழ்க்கை. இன்னைக்கு முக்காடு போடுறது இல்லாமல் போயிடுச்சு. அது அப்படி கல்ச்சர், இப்படி கல்ச்சருங்காங்க. இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஸோ உங்களை அன்பாக கேட்குறேன், தேவனுடைய வசனத்தை கை கொண்டு நம்ம பிரசங்கிக்கிறோமோ இல்லையோ, அதை கை கொண்டு வாழ்ந்து மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா நம்ம தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருப்போம். ஆமென். ஸோ அப்படிப்பட்ட ஸ்தானத்தை நம்ம வாஞ்சிப்போம். ஆண்டவர் சொல்றாரு,
ஆவியில் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். வசனத்தை போதிக்கிறவன் சொல்லல, வசனத்துக்கு நடுங்குகிற மனிதன். ஸோ வசனத்துக்கு நடுங்குகிற மனிதன், வசனத்துக்கு நடுங்குற நடுக்கம் நமக்கு இருக்குதா? இன்னைக்கு நிறைய பேர்ட்ட அப்படி பார்க்க முடியல. என்ன பார்க்குறேன் தெரியுமா? இப்போ 2 பேருக்கு சண்டை வந்துச்சுன்னா 2 பேரும் எதை வச்சு சண்டை போடுறாங்க தெரியுமா? வசனத்தை சொல்லியே சண்டை போடுறாங்க. ஆமாம், எவ்வளோ அழகா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அதனால நம்ம எதுவுமே பேச முடிய மாட்டேன், அமைதியா இருந்துருவேன். வசனத்தை சொல்லியே சண்டை. நான் சொல்றது சாதாரண ஆட்கள் இல்லை, 30 வருஷத்துக்கு மேல கிறிஸ்தவ அனுபவத்தில் உள்ளவங்க, 30 வருஷத்துக்கு மேல அனுபவத்தில் உள்ளவங்க வசனத்தை சொல்லி சண்டை போடுறாங்க. நடுக்கமே இல்லை வசனத்துக்கு. ஸோ ஒரு நேரம் வரும், அப்போ நம்முடைய ஜீவியம் காமித்து கொடுத்துரும். இந்த மனுஷன் இந்த மனுஷி கர்த்தருடைய வார்த்தையை எதுக்கு பயன்படுத்தினா அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்துரும். உண்மையா சொல்றேன், நம்ம காமிக்கலைன்னா அது வெளியரங்கம் ஆகும். எப்படி அண்டன்னு கேட்குறீங்களா? எப்படின்னா பெருவெள்ளம், மழை, காற்று, அதற்கு ஒப்பான காரியங்கள் ஜீவியத்துல மோதும் போது தெரிஞ்சிடும் இந்த மனுஷன் அஸ்திபாரமா வார்த்தையை வைத்திருந்தானா அல்லது வார்த்தையை சும்மா வெளியரங்கமா காமிக்கிறதுக்கு பயன்படுத்தினானாங்கிறத நீங்க வாயில சொல்ல வேண்டியதில்லை, உங்க வாழ்க்கை காமிச்சு கொடுத்துரு. வாழ்க்கை காமிச்சு கொடுத்துரு. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா போதும், கொலாப்ஸ் ஆகும். ஸோ நான் சொல்றேன், வசனத்தை ஏனோ தானோன்னு பயன்படுத்தாதீங்க. ஒன்னே ஒன்று, அது உங்க ஜீவியத்தை கட்டுறதுக்கு பயன்படுத்துங்க. அதன்படி உங்களை ஜீவியத்தை அமைத்துக் கொள்வதற்கு சின்ன வசனமா இருந்தாலும் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு சர்வ சாதாரணமா என்ன நடக்குன்னா, சர்வ சாதாரணமா கெட்ட வார்த்தை பேசுறது. ஒரு காரியம் நான் கேட்டேன், இப்படியே பேசிக்கிட்டு இருந்த என்னை பேச வச்சு என்னை கெட்ட வார்த்தை போட வச்சிடாத. ஆமா, யாரு? இயேசு நம்மோடுல தான். வசனம் நல்லா தெரியும். நம்ம வேதனை, ரொம்ப வேதனை. ஸோ இதெல்லாம் எதை காண்பிக்குது? இவங்கெல்லாம் வசனத்தை எதற்கு பயன்படுத்தினாங்க? அதனால உங்களுக்கு அன்பா சொல்றேன், வசனத்தை கேட்கறதோட மாத்திரம் இல்ல, சின்ன வசனமா இருந்தாலும் அதன்படி செய்வதற்கு பிரயாசம் எடுங்க. எஸ்ரா செஞ்சாரா? செஞ்சார். அந்த மனுஷன் எதை பேசினானோ அதை அடுத்ததுல சொல்றேன், சரியா? அதனால அவர் கீழ்ப்படுகிறதுல கீழ்ப்படிந்தார். ஸோ அதே போல நாமும் கற்றுக்கொள்ற வசனங்களுக்கு கீழ்ப்படிவோம். இப்படி கீழ்ப்படுகிறதுனால பெரிய ஆசீர்வாதங்கள், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. மேலான ஆசீர்வாதம் ஒன்று என்ன அப்படின்னா, லூக்கா 16வது அதிகாரம், லூக்கா 16வது அதிகாரம் 31வது வசனம். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால், அது 29 பாருங்க. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். என்ன அர்த்தம்? நரகத்திலிருந்து ஐஸ்வர்யவான் கேட்கிறான், என் சகோதரர்கள் 5 பேர் பூமியில வாழ்றாங்க, அவங்க நரகத்துக்கு வந்துடக்கூடாது, ஆபிரகாம் லாசருவை அனுப்புங்கும் போது பரலோகத்திலிருந்து ஆபிரகாம் சொல்ற காரியம், கீழே பைபிள் இருக்கு, பைபிளுக்கு செவி கொடுக்கட்டும் அவங்க. அதான் அதனுடைய அர்த்தம். மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். அப்போ இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து இதற்கு கீழ்ப்படிஞ்சோம்னா, நான் சொல்றேன், மேலான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நரகத்துக்கு தப்பு வைக்கப்பட்டு பரலோகத்துக்கு பாத்திரவான்களாக நாம் மாறிவிடுவோம். ஹல்லேலூயா! இந்த வார்த்தைக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஆமென். நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராய், பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் நடத்துகிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இது. பரலோகம் சொல்லுச்சு, நரகத்திலிருந்து வந்த காரியத்துக்கு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை இதோட முடிகிறது இல்லை. இங்க வாழ்ந்தோம், நல்ல ஸ்டேட்டஸ் வந்துச்சு, நல்ல பணம் வந்துச்சு, செட்டில்ட் ஆயிட்டோம், இதோட முடிகிறது இல்லை. நம்ம மரித்த பின்பு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா இந்த வசனம் காண்பிக்கிற வழியிலே நடந்தால் மாத்திரமே. அதான் நான் முதலே சொன்னேன்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் உண்டாகும் ரட்சிப்பை இந்த வசனமே நமக்கு போதிக்கிறது. அதனால இந்த வசனத்தை வாசிச்சோம்னா, இதற்கு கீழ்ப்படிந்தோம்னா
நம்ம நரக அக்கினைக்கு தப்பு வைக்கப்பட முடியும், நரகத்துக்கு தப்பு வைக்கப்பட முடியும். அதனால கேட்கிறதோ நீங்க படிக்கிறதோ அதை உங்களுடைய ஜீவியமாய் மாற்றுங்கள். சின்ன வெளிப்பாடு, சின்ன ஒரு வெளிச்சத்தை பெற்றாலும் அதை உங்களுடைய வாழ்க்கையாய் மாற்ற பழகி கொள்ளுங்கள். கடைசியா இந்த எஸ்ரா என்ன செய்தார் என்றால், அவர் அதை உபதேசித்தார். இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் அவர் உபதேசித்தார். இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஆராய்ந்து கற்றுக்கொண்டார், கடைபிடித்தார், கடைசியில கற்றுக் கொடுத்தார், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஸோ இன்னைக்கு இது நம்முடைய ஆர்டரா மாறட்டும். வேதத்தை கற்றுக்கொள்ளுவேன், வேதத்தை கடைபிடிப்பேன், பின்பு அதை மற்றவர்களுக்கு உபதேசிப்பேன். குறைஞ்சபட்சம் நல்லா கவனிங்க, குறைஞ்சபட்சம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் போதாவது, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் போதாவது பிள்ளைங்க நினைச்சிடக்கூடாது, உங்களை பத்தி தெரியாதா அப்பா, உங்களை பத்தி தெரியாதா அம்மா, அம்மா நீங்க சொல்றதெல்லாம் பயங்கரமா இருக்கு, அப்பா நீங்க மேடையில தட்டி தட்டி பேசுறதெல்லாம் சூப்பரா இருக்கு, விபிஎஸ்ல பண்றதெல்லாம் நல்லா இருக்கு, அம்மா அப்பா. நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது. ஸோ எதை நம்ம கற்றுக்கொண்டு எதை வாழ்க்கையை ஆக்கியிருக்கிறோமோ அதை உபதேசிக்க பழகிக்கொள்ளும். இயேசு வாழ்ந்த காலத்தினுடைய கேடு என்ன தெரியுமா? இயேசு சொன்னாரு, போங்க சர்ச்சுக்கு போங்க, அங்கே ஆண்டன் இருக்கான், பிரசங்கம் பண்ணுவான், அவன் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் கேளுங்க, ஆனால் அவன் வாழ்க்கையின்படி வாழ்ந்துடாதீங்க. இதுதான் இயேசு காலத்தில் நடந்துச்சு. அப்படி ஒருபோதும் நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது. என் பேரை சொன்னேன் அப்படி நம்ம பேர் வந்துடக்கூடாது. போங்க, மோசையின் ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க சொல்றதெல்லாம் கேளுங்க, கேட்டு கை கொள்ளுங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையின்படி வாழ்ந்துடாதீங்க அப்படின்னா. ஏன்னா அவன் வாழ்க்கை ஒன்று, அவன் உபதேசம் ஒன்றா இருக்கு. வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்று கொண்டு முரண்பட்டதாக இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்மள சொல்ல முடியும், நம்ம பிள்ளைங்க நம்மளை குறித்து எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? எங்க அப்பா சர்ச்சில் பார்க்குற அப்பாவை தான் நான் வீட்டில் பார்க்குறேன்னு எத்தனை பிள்ளைங்க நம்மள சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? சர்ச்சில் பார்க்குற அப்பாவா அம்மாவை தான் நான் வீட்டில் பார்க்குறேன், இங்க அந்நிய பாஷை பேசுற அம்மா எங்க வீட்டில் மூதேவின்னு என்ன திட்டுறது இல்லை, இங்க அந்நிய பாஷை பேசுற அப்பா இங்க வீட்டுல சனியனேன்னு என்ன திட்டுறது இல்ல, எரும மாடு, பசு மாடு, காளை மாடு, ஒண்ணுக்கும் உதவாதவன். பார்க்க முடியுதா? இதனால எத்தனை வாலிப பிள்ளைகள் எடறி போயிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் எடறி போயிருக்காங்க தெரியுமா? அந்த ஆதங்கத்துல தான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். சாட்சி இல்லை, சாட்சி இல்லை. அப்படி ஒருபோது நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டக்கூடாது. எஸ்ரா எதை அறிந்து எதை பேசினாரோ அதன்படி வாழ்ந்தார், அதன்படி வாழ்ந்தார், அதை போதித்ததின்படி அவர் வாழ்ந்தார். அதனாலதான் ராஜா கிட்ட பாதுகாப்பு கேட்கறதுக்கு வெக்கப்பட்டாராம். ஏன்னா இவர் சொல்லியிருந்தார், தேவ கரம் எங்களோட இருக்குது, தேவன் எங்களை சத்துருக்களுக்கு விலக்கி காப்பார், விலக்கி மீட்பார். 4 மாச பிரயாணம், பாதுகாப்பு வேணும், விலையுயர்ந்த தங்கம் வெள்ளி, தேவாலயத்தின் விலையுயர்ந்த பொருட்களை பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு கொண்டு போகணும். வழியில திருடர்கள் இருக்கலாம், என்ன நாள் நடக்கலாம், பாதுகாப்பு வேணும்னு தோணுன போது வெக்கப்பட்டாராம். வேண்டாம், ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, தேவக்கரம் எங்களோட இருக்குது, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், விலக்கி காக்கிறவர்னு சொல்லியிருக்கிறேன். நடந்தது என்ன? கேட்கல, ஜெபம் பண்ணார். அங்க வாசிக்கிறோம், தேவன் எஸ்ராவின் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அல்லேலூயா. எதை பிரசங்கிச்சாரோ, எதை அறிந்திருந்தாரோ அதன்படி வாழ்ந்தார், வாழ்ந்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டா இருந்தார். இன்னொரு வகையில் சொல்றதா, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையே பிரசங்கமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம நிறைய பேசுறோம். ஸோ அதனால உங்களை என்கரேஜ் பண்றேன், சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு, உங்க வாழ்க்கை பேக்கப் பண்ணட்டும், உங்க வாழ்க்கை அதை
உங்கள் வாழ்க்கை பின்னால் அது சப்போர்ட்டாக நிற்கணுமே ஒழிய ஏ பெருசான காரியங்களை பேசிட்டு வாழ்க்கையை விட்டுறாதீங்க. சின்ன பிள்ளைக்கு இடரலாக கூட இருக்கக்கூடாது. அதான் நான் சொல்கிறேன். சும்மா பொய் சொல்லக்கூடாது, அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமாக பொய்யை பேசிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள், கடைபிடியுங்கள். கற்றுக்கொண்டதை, அபியாசப்படுத்தினதை பிறருக்கு கற்றுக் கொடுங்கள். பிறருக்குங்கும்போது இந்த மேடையை மட்டும் நினைக்காதீங்க. குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன், நம்ம பிள்ளைகளுக்கு அப்பா எப்படி இருக்கிறேன் பார், அம்மா எப்படி இருக்கிறேன் பார், அப்படி சொல்ல பழகிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இப்படி திருவசனத்திற்கு ஒப்பு கொடுத்த ஒரு அர்ப்பணம், இப்படி திருவசனத்திற்கு நேரான இருதயத்தை பக்குவப்படுத்தின காரியமே சபைக்கு வர இருக்கிற கேடுக்கு நம்மை தப்புவித்து காக்கும். இல்லைன்னா உள்ள வந்து திருவசனத்தை கேட்டு சுவாபம் மாறாத ஒரு கூட்டமாக தான் நம்ம இருப்போம். அப்படி ஒருபோது இருக்கவே வேண்டாம். இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். இயேசுவை குறித்து ஒரு வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம வாசிக்கிறோம். 1வது அதிகாரம், அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின என்று இருக்குது. அப்போஸ்தலர் 1:2 அவர் செய்யவும் உபதேசிக்கவும், அவர் எதை செய்தாரோ அதை உபதேசித்தார், உபதேசித்த காரியங்களை வாழ்ந்து காண்பித்தார். எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். எல்லாரும் முழங்கால் படியிடுங்களா? என்னை பார்ப்பீங்களா? ஒரு நிமிஷம் பாருங்க. கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசிக்கிறார்கள், சரியா? கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசிக்கிறார்கள். உலகம் கிறிஸ்தவர்களை வாசிக்கிறது. இந்த உலகம் பார்த்து வாசிக்கிற வேதாகமமாய் நம்முடைய ஜீவியம் இருக்குமா? சொல்றது புரியுதா, புரியலையா? கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசிக்கிறார்கள், உலகம் கிறிஸ்தவர்களை வாசிக்கிறது. இந்த உலகம் பார்த்து வாசிக்கிற வேதாகமமாய் என்னுடைய ஜீவியம் இருக்குமா? ஈசாக்கினுடைய ஜீவியத்தை பார்த்தவர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நிச்சயமாகவே கர்த்தர் இவரோடு கூட இருக்கிறார். எங்க கற்றுக்கொண்டாங்க? ஈசாக்கு பிரசங்கம் பண்ணாரா? இல்ல. ஈசாக்கு சொன்னாரா? இல்ல. நைட்டில் ஆண்டவர் ஈசாக்கோடு தனியா பேசினதை எதிரி வந்து சொன்னார். இன்னைக்கு நம்முடைய ஜீவியம் அப்படி இருக்குமா? அல்லது இந்த வேதம் வெறுமனே ஒரு அலங்கார புஸ்தகமா நம்முடைய கையில இருக்குதா? நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு மறுபடியும் சொன்னா தான் புரியுது. இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை, இந்த கர்த்தருடைய இந்த வேதம் தேவனுடைய வார்த்தை என்பதற்கு வெளியே இருந்த அநேக சாட்சிகள் இருந்தாலும் நான் சொல்லுவேன், என்னுடைய ஜீவியத்தை மாற்றியதால் இது கர்த்தருடைய வேதம் என்று சொல்லுகிறேன். ஸோ நம்முடைய ஜீவியத்தை மாற்றுகிற இந்த தேவ வசனத்துக்கு நேரான ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில பெருகட்டும். இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம்.